ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி சிபிடியோட ரிசல்ட் எப்போ வரும், இந்த ரிசல்ட் ஏன் இவ்வளோ டிலே பண்றாங்க, தெலுங்கானால நடக்கக்கூடிய கேஸோட அப்டேட், இந்த கேஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 32,438 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து 27 நவம்பர்ல இருந்து 10 பிப்ரவரி 2026 வரைக்கும் நமக்கு நடந்துச்சு. ஆன்சர் கீ வந்து 17 பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணாங்க. 23ஆம் தேதி வரைக்கும் ஆன்சர் கீ செக் பண்றதுக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கும் நமக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. அப்போ பிப்ரவரி 23ஆம் தேதியோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி நம்ம முடிச்சிருக்கணும். அப்ப ரிசல்ட் வந்து மார்ச் மந்த் ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ஆனா மார்ச் மந்த் வந்து ரிசல்ட் வரல, இன்னுமே ரிசல்ட் வரல. ஏன் அப்படின்னா, தெலுங்கானா ஹைகோர்ட்ல வந்து சிசிஏ கேண்டிடேட் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிசிஏ கேண்டிடேட்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட் தான் யாரு, சிசிஏ கேண்டிடேட். இவங்களுக்கு எப்படி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் மாதிரி இவங்களும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இவங்களை வந்து சிசிஏ கேண்டிடேட்னு சொல்லுவோம். இவங்க அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்கும் போது அதுல ஒரு மார்க் வந்து இவங்களுக்கு இருக்கும். அந்த மார்க்ல 1/3 வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ ஆட் பண்ணிட்டு சிசிஏ கேண்டிடேட்டுக்கு ஃபைனலா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிஇடியும் இருக்காது. ஓகேவா? சோ இப்போ தெலுங்கானால இருக்கக்கூடிய சில சிசிஏ கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2022 அந்த குரூப் டி எக்ஸாம் வந்துச்சு இல்லையா? சோ குரூப் டிக்கான ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த அப்ரண்டிஷிப் மார்க்கை வந்து கரெக்டா ஆட் பண்ணல. சோ அந்த ஆட் பண்ணதுல வந்து சில குளறுபடிகள் வந்து இருக்கு. அந்த அப்ரண்டிஷிப் மார்க்ல வந்து குளறுபடிகள் இருக்கு. சோ அதனால எங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் வச்சு எங்களுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிசல்ட் ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த ஜென் நம்பர் 8 2024 ரிசல்ட்டை வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அதனாலதான் நம்மளோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மார்ச்ல ரிசல்ட் வரல. ஏப்ரல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏப்ரல்ல ரிசல்ட் வரல. ஏன்னா இந்த கேஸ் வந்து இன்னும் முடியல. இது வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. ஒவ்வொரு ஹியரிங்கா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரூப் டியோட குவாலிபிகேஷன் 10th இல்லைன்னா ஐடிஐங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் முடிஞ்சு 10th படிச்சவங்களும் எக்ஸாம் எழுதலாம், ஐடிஐ படிச்சவங்களும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸாம்ஸும் வச்சு முடிச்சிட்டாங்க. சோ இப்போ இந்த தெலுங்கானால நடந்த இந்த பிரச்சனையால, ஓகேவா, சோ இந்த சிசிஏ கேண்டிடேட் வந்து கேஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த கேஸ் வந்து ரொம்ப இழுத்தடிச்சிட்டே போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தூரம் போகாது. ஓகேவா, குயிக்கா இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன பண்ணிருவாங்க, சொல்லிருவாங்க. ஆனா இப்ப இவங்க கேஸ் போட்டிருக்க மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் சிபிடி மார்க்கை மட்டும் வச்சு இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இவங்க சிசிஏ கேண்டிடேட்டே கிடையாது. இவங்க ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருவாங்க இல்லையா? சோ அதனால என்னதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேல யாரு கேஸ் போட்டாங்கனாலும் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமா தான் எல்லா கேஸுமே முடிஞ்சிருக்கு. இது வரைக்குமே எல்லாமே அப்படிதான் முடிஞ்சிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் முடியும். ஓகேவா? சோ என்னதான் கேஸ் போட்டாங்கனாலும் அது ரயில்வேக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சோ அதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா, எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள என்ன வந்திருக்கணும், ரிசல்ட் வந்திருக்கணும், அடுத்து பிஇடியும் முடிஞ்சிருக்கணும், அடுத்த குரூப் டி எக்ஸாம் வந்து ஜூலைல வரப்போகுது. ஓகேவா? அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப இழுத்தடிக்க மாட்டாங்க. ஒரு அடுத்த ஹியரிங்லனா அதுக்கு அடுத்த ஹியரிங்குள்ள கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் வந்து சொல்லிருவாங்க. இந்த கேஸுக்கான முடிவை வந்து சொல்லிருவாங்க. ஒன்ஸ் இதுக்கான முடிவு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஜென் நம்பர் 8 2024க்கான ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணிருவாங்க, ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதனால இப்ப இந்த ஆன்சர் கீ செக் பண்ணும்போது உங்க மார்க் வந்து ஒரு 70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான மார்க். டெய்லி பிஇடி பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு 60 தான் வருது, 65 தான் வருதுங்கிற ஸ்டூடெண்ட்டும் பிஇடி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ 60ம் நல்ல ஸ்கோர் தான். மேபி உங்க ஷிஃப்ட் டஃப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணும்போது உங்க ஷிஃப்ட்ல நீங்க டாப் லிஸ்ட்ல வந்துரலாம். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க பிஇடிக்கு செலக்ட் ஆயிருவீங்க.
அப்ப இந்த கேஸ் டக்குன்னு முடிஞ்சு அடுத்த 2 நாள்ல பிஇடிக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல உட்காந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரன்னிங்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வெயிட்ட தூக்கிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. அதனால இப்பவே பிஇடி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, அவங்க குடுத்திருக்க அந்த டைமுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே. அந்த ரன்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த வெயிட் எல்லாம் கீழ வைக்காம தூக்கிட்டு போக முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பிஇடிக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுங்க. அதே மாதிரி மே 7ஆம் தேதி ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாமும் இருக்கு. அதனால இந்த கேஸ பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இது வந்து நமக்கு வந்து இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளவுதான். அந்த ஒண்ணு தான் நமக்கு பிரச்சனை. மத்தபடி இந்த கேஸ்ல என்ன வந்தாலும் அத வந்து ஃபேஸ் பண்ண போறவங்க யாரு? ரயில்வே டிபார்ட்மெண்ட். இந்த கேஸ அவங்க ஃபேஸ் பண்ணி இத முடிச்சு அடுத்து அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. நமக்கு பிஇடிக்கான இது வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். வந்திருக்க குரூப் டிக்கு எக்ஸாம் வைக்கணும். அடுத்து என்டிபிசி எக்ஸாம் இருக்கு. அதுக்கடுத்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு சிபிடி 2 எக்ஸாம் இருக்கு. 2026க்கான நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. சோ இவ்ளோ வேலைகள் வந்து இருக்கு. அதனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே இந்த கேஸ வந்து ரொம்ப பெருசா எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு ஹியரிங் இல்லன்னா 2 ஹியரிங்ல இதுக்கான என்ன பண்ணிருவாங்க? ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வந்து குடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த கேஸ பத்தி இன்னுமே எனக்கு தெளிவான அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கூகுள் போங்க. ஓகே. சோ கூகுள் போனீங்க அப்படின்னா, இதுல ஆ தெலுங்கானா ஹைகோர்ட்ன்னு கூகுள்ல போய் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல ஹைகோர்ட் ஆஃப் தெலுங்கானா இல்லன்னா தெலுங்கானா ஹைகோர்ட்ன்னு போட்டீங்கன்னாலே வரும். ஃபர்ஸ்ட் லிங்கே. ஓகேவா? சோ அத கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து கேஸோட ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஓகே. சோ இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல கேஸ் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கேஸ பத்தின ஸ்டேட்டஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து நீங்க கேஸ் டைப் வந்து என்னது? அ WP ரைட் பெட்டிஷன். ஓகே. இது செக்லிஸ்ட் மாரி இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி வரும். செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து WP ரைட் பெட்டிஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இந்த கேஸோட நம்பர் வந்து 7985. கேஸோட இயர் வந்து இப்ப தானே நடந்துட்டு இருக்கு. 2026 குடுங்க. இங்க ஒரு கேப்சா ஷோ ஆகும். அத என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க சர்ச் இருக்கு இல்லையா? இந்த சர்ச்ச கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கேஸோட டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே வந்துரும். இத ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. இந்த கேஸ் யாரு போட்டிருக்காங்க, யாரு நடத்திட்டு இருக்காங்க, யாரு வந்து இதுக்கு ஆப்போனன்ட் டீம் யாரு அப்படிங்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். ஓகே. இதோட ஹியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எத்தனாம் தேதி வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 13/3/2026 மார்ச் 13ஆம் தேதி தான் இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. கடைசியா இப்போ ஹியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லிஸ்டிங் டேட் வந்து 22/4/2026 இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு இன்னும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே சொல்லல. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. நான் கிளாஸோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா என்ன பிரச்சனைன்னு. சோ அந்த பிரச்சனைய தான் இங்க சொல்லியிருப்பாங்க. 25th January 2022 and awarding mark based on practical examination causing injustice to pre-2022 CCA course certified act apprentice candidates and further direct to the respondent number 1 coordinate with respondent number 4 to consider only merit marks obtained in CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அண்ட் பாஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த சிசிஏ மார்க் இல்லாம வெறும் சிபிடி வச்சு மட்டும் இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? கேஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல குடுத்திருப்பாங்க. அந்த கேஸ் குடுத்த அன்னைக்கு என்ன அப்படின்னு பாருங்க. ஐஏ பிரேயர்ன்னு குடுத்திருக்காங்கல்ல. அதுல தான் ஒண்ணே ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. டு டைரக்ட் த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் not to declare CBT computer based test ரிசல்ட் pertaining to சென் நம்பர் 8 2024 and பாஸ். ஓகேவா? அதாவது இந்த இதோட இது முடிவுக்கு வர்ற வரைக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து ரிசல்ட் சென் நம்பர் 8 2024க்கான ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுல. ஓகேவா? சோ அதனால தான் நமக்கு ரிசல்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிலே ஆகுது. ஓகே. சோ இன்னும் டீடைலா இதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து யார் இந்த கேஸ் போட்டாங்க, பெட்டிஷனர் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் நேம் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ ஒரு 15 பேரு. ஓகே. சோ 15 பேரு அது யார் யாரு அவங்களோட நேம் எல்லாமே குடுத்திருக்காங்க. அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அப்பப்போ உள்ள நடந்த அந்த ஆர்டரோட பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சுருக்கமா சொல்லப்போனா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும்? இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் இல்லன்னா இந்த ஹியரிங்லயே கூட முடியலாம். மேக்ஸிமம் போனா மேக்குள்ள இது வந்து முடிஞ்சிரும். ஓகே. மேக்குள்ள இந்த கேஸ் வந்து முடிஞ்சிரும். அப்படி முடியும்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட் சாதகமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்ப்பும் சொல்லுவாங்க. ஜட்ஜ்மென்ட்டும் சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நமக்கான ரிசல்ட் வந்துரும். அப்போ நீங்க டார்கெட் டேட் எப்ப வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மந்த் வந்து டார்கெட் டேட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஇடிக்கான டேட் வந்து மேன்னு வச்சுட்டு, இன்னும் நீங்க பிஇடி பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? சோ இந்த கேஸ பத்தி ரொம்ப நீங்க வந்து திங்க் பண்ணி ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஓகே. இதே மாரி தான் போன டைம் 10த்தா இல்ல ஐடிஐயாங்கிற மாதிரி கேஸையும் நெறைய பேர் வந்து உள்ள வரைக்கும் ரீட் பண்ணி யார் அந்த கேஸ்ல இருக்காங்க. அவ்ளோ தூரம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டாம். நாம இன் டெப்த்தா எத படிக்கணும் அப்டின்னா, சிலபஸ தான் படிக்கணும். மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இத தான் இன் டெப்த்தா படிக்கணும். மத்தபடி இந்த கேஸ் நடக்கிறது அதெல்லாம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் இன் டெப்த்தா பாத்துக்கிடுவாங்க. ஓகேவா? அதனால இத பத்தி யாரும் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இது நெறைய குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும், டெலிகிராம்லயா இருக்கட்டும், எல்லா பக்கமும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ஹிந்தில ஒரு நியூஸ் பேப்பர்ல தெலுங்கானா ஹைகோர்ட்ல இருந்து வருதா, அத ஏஐ மூலமா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொரு இதுலயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். ஓகேவா? சோ மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். சோ அந்த மாரி நம்ம படிக்கும்போது இந்த மாரி நெறைய டைவர்ஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம படிக்க தான் செய்யணும். சோ இத வச்சு இன்னும் YouTubeல நெறைய தம்ப்நெயில்லாம் முன்னாடி கிரியேட் பண்ணி ரிசல்ட்டே வராதா? அப்படியா? இப்படியா? அப்படின்லாம் போடுவாங்க. அத பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேவா? சோ ரிசல்ட் கண்டிப்பா வரும். எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மே மந்த். வொர்ஸ்ட் கேஸ் மே 2nd வீக்ல நாம பிஇடிக்கான ரிசல்ட் வந்து என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்பிக்கையோட இருங்க. இப்போ எவ்ளோ வருது ராமார்க்குங்கிறத பாருங்க. சோ மினிமம் 60 வந்தாலே ஓகே தான். 60 இல்ல உங்க ஷிஃப்ட் டஃப்பா இருக்கு. அது கேட்டகரி பொறுத்து மாறும். யாராலயுமே 100% இதுதான் கட் ஆஃப்ன்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. எஸ்சி, எஸ்டி, ஜெனரல், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன்னு ஒவ்வொருத்தருக்கும் கட் ஆஃப் வந்து மாறும். நான் ஒரு பொதுவா சொல்றேன். ஒரு 60 மார்க் நீங்க ஒரு ஜெனரல்ல உங்க ஷிஃப்ட் டஃப்பா இருக்குன்னா, நீங்க ஒரு 60 எடுத்திருந்தீங்கனாலும் பிஇடி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதே இது நீங்க ஓப்பன்ல ஓபிசி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, நீங்களும் ஒரு 58 டூ 60 இந்த ரேஞ்சுல. ஓகேவா? சோ இல்ல நீங்க ஒரு அ 58 டூ 60 டஃப்பான ஷிஃப்ட். ஈஸியான ஷிஃப்ட் அப்டின்னா ஒரு 70 கிட்ட வருது அப்டின்னா, சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? பிஇடி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா அதுக்கு அடுத்தும் நமக்கு என்ன இருக்கு? இன்னொரு குரூப் டி இருக்கு. ஜூலை மந்த் இன்னொரு குரூப் டி இருக்கு. இப்ப பிராக்டிஸ் பண்ற பிஇடி ஒருவேள நமக்கு இதா இல்லனாலும், அடுத்து நமக்கு இருக்க குரூப் டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மே 7ஆம் தேதி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் இருக்கு. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸும் இருக்கு. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனால நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பாருங்க. பிகினர் அப்டின்னா சிலபஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. மேத்ஸ், ரீசனிங், சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி அடுத்து பாருங்க. இல்ல மேம் எனக்கு இந்த சிபிடில இவ்ளோ மார்க் வருது. சோ நான் பிஇடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். தாராளமா பிஇடிக்கு வந்து பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. மத்தபடி தேவையில்லாத விஷயங்கள் வந்து யோசிச்சு நீங்க கன்ஃப்யூஸ் ஆகி நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் எதையுமே உள்ள விடாதீங்க. ஓகேவா? சோ இத வந்து சிம்பிளா சொல்லப்போனா கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இத பத்தி இல்ல. மெயினா இத டார்கெட் பண்ணி அவங்க கேஸே போடல. ஜென் நம்பர் 8 2024 டார்கெட் பண்ணி கேஸ் போடல. போட்டிருக்கிறது எதுக்குன்னா 2022ல நடந்த பிரச்சனைய வச்சு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து ரிசல்ட் வராது. ஜட்ஜ்மென்ட் வராதுங்கிறதுக்காக இந்த மாரி ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. அவ்வளதான். மத்தபடி இத வந்து கேன்சல் ஆகிருமோ, அப்படியோ, இப்படியோ நீங்க பயப்படவே வேண்டாம். கூலா இருங்க. பிஇடி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு மெகா லைவ் டெஸ்ட் வந்து குடுக்க போறோம். சோ அந்த டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாரி என்டிபிசி அ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும். சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும். அதே மாதிரி கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நாங்க அப்ளை பண்ணியிருக்க குரூப் டிக்கு எக்ஸாம் டேட் எப்போ மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 2026ல குரூப் டிக்கான எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா மே 7ஆம் தேதி நமக்கு என்டிபிசி எக்ஸாம் ஆரம்பிக்காங்க. ஜூன் 21ஆம் தேதியோட முடிக்காங்க. அது முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, ஜூலை 2nd வீக், 3rd வீக்ல குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்துரும். ஓகே. எந்த குரூப் டி சொல்றேன்னு தெளிவா புரியும். இப்ப அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த குரூப் டி. ஓகேவா? இப்ப நான் கேஸ பத்தி பேசினது அதுக்கு முன்னாடி எழுதின குரூப் டியோட சிபிடியோட ரிசல்ட்ட பத்தின கேஸ். ஓகேவா? வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் இருக்கும். இந்த குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கும். வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்திருப்போம். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல குடுத்திருப்போம். இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே, குரூப் டியோட ரிட்டன் எக்ஸாம்ல உங்களால ஒரு டாப்பராவே செலக்ட் ஆக முடியும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் அப்டின்னா, ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி அப்டின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? படிக்க ஆரம்பிங்க. எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து ஓடுறத விட, ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டோம் அப்டின்னா, அப்படியே கூலா, ரிலாக்ஸா, கெத்தா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துரலாம். அந்த லாஸ்ட் நேரத்துல உட்கார்ந்து முட்டும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் படிக்கிறதுக்கு. பிளான் பண்ணுங்க. 6 மாசம் நான் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறேன்னா, 6 மாசமும் ஒரு தவம் மாரி உட்கார்ந்து கன்சிஸ்டன்ட்டா படிங்க. வேற எந்த இதுக்கும் மைண்ட வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஒரு ஃபோக்கஸ்டா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி இது 2ம் இருந்துச்சு அப்டின்னா, எந்த எக்ஸாம்னாலும் அசால்ட்டா பாஸ் பண்ண முடியும். எப்பவுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. ஓகே. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா, ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 799. இப்ப என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடண்ட்ஸுக்காக மட்டும் தான் 199 பே பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால தெளிவா என்டிபிசி சிஏனா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்கு, பிகினரா இருக்கீங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலனா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. பிஇடி தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்துராதீங்க. பிஇடில குவாலிஃபை ஆகணும். ரிட்டன்ல எவ்வளவுதான் மார்க் எடுத்தாலும் பிஇடில அவங்க சொல்லக்கூடிய அந்த 2 ரன்னிங்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டைமுக்குள்ள நாம என்ன பண்ணிரணும், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துரணும். ஓகேவா? கண்டிப்பா குவாலிஃபை ஆனா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ரிட்டன் மார்க்க வச்சு அடுத்து ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம நேம் வரும். ஓகே. பிஇடி தானே 1 வாரத்துல பிராக்டிஸ் பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு இது இல்லாம டெய்லி காலையில எந்திரிச்சு ரன்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா வாய்ப்புகளையுமே மிஸ் பண்ணிறக்கூடாது. அசால்ட்டாவும் எடுத்துறக்கூடாது. கரெக்ட்டா அந்த கிடைச்சிருக்க வாய்ப்புலயே உள்ள போற மாரி பாத்துக்கணும். ஓகே. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தான் லக்ஷ்மி மேக்ஸே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டன்ல இருந்து பிஇடி வரைக்கும் எல்லாத்துக்குமான கைடன்ஸ் அப்ளை பண்றதுல இருந்து, நோட்டிபிகேஷன் வர்றதுல இருந்து, ஃபைனலா போஸ்டிங் வாங்குற வரைக்கும் எல்லா இதுவுமே குடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் இல்லாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், நம்ம யூடியூப் சேனல் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த கேஸ பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இன்னும் எனக்கு தெளிவாவே இல்ல மேம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இல்ல இன்னுமே உங்களுக்கு இதுல கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னா, அகைன் நான் இன்னும் தெளிவா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோலயே நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போகயும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லப்போனா, உங்களுக்கு பிஇடி வந்து மே மாசத்துல இருக்கும். ஓகேவா? சோ இந்த கேஸ் அடுத்த ஹியரிங் இல்லன்னா அதுக்கு அடுத்த ஹியரிங்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிரும். ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.